அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்கணும், தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். சரி, ஓகே, வாங்க காமராஜர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதற்கான தொடர்ச்சியை பார்ப்போம். 1946 நடைபெற்ற பொது தேர்தலில் தமிழ்நாட்டில் 205 இடங்கள் 165 இடம் காங்கிரஸ் கைப்பற்றியது. அப்பதான் காமராஜர் சாத்தூர் தொகுதியில சட்டப்பேரவை போட்டியின்றி தேர்வானார். அந்த டைம்ல ஆட்சியாளரை உருவாக்குவோர் என்று அழைக்கப்பட்டவர் காமராஜர் தெரியும். 1954 ஏப்ரல் 14 காமராஜர் தமிழ்நாடு முதலமைச்சரானார். 9 ஆண்டு காலம் அவர் முதலமைச்சர் பொறுப்புல இருந்தாரு. அடுத்து 1969 காங்கிரஸ்ல பிளவு ஏற்பட்டது. காங்கிரஸ் பிளவு ஏற்பட்ட போது காமராஜர் அமைப்பு காங்கிரஸ் ஓ என்ற தனி கட்சியை ஆரம்பித்தார். அதன் தலைவராகவும் இருந்தார். 1975 அக்டோபர் 2 இவர் இறந்திருப்பார். ஸோ இவரை பற்றிய சாதனைகளும் அடுத்து வர ஷார்ட்ஸ்ல வரும். ஸோ இது சின்ன அந்த புக்ல இருக்கிற மாதிரி நம்ம லைன் போயிட்டு இருக்கிறது. 1969 காங்கிரஸ் செல்லப்படுவதுதான் அமைப்பு காங்கிரஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, காமராஜருக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.